ஸ்டாலின் 35+3 வாங்குவார். 35 உதயசூரியனே ஜெயிக்கும். +3ங்கிறது இப்போ நம்ம அதிமுகங்கிற இவ்வளோ பெரிய கட்சி ஒரே ஒரு எம்பி சீட்டு தானா? தேனி தொகுதி எடுத்துக்கோங்க. தங்க தமிழ்ச்செல்வன் நீங்கள் சொல்லுவீங்க, அவர் ஜெயிக்கிறதுக்கு முழு வாய்ப்புகள் இருக்கே. இப்போ கருணாசனா கமலஹாசனோட சேர்ந்து டிஎம்கேக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டார், ஸ்டார் பிரச்சாரம். இப்போ அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது வெகு சொற்பம். அண்ணாமலை போன்றவர்கள் கோயம்புத்தூரில் நின்னதே இது ஜெயிக்க வைக்க நிற்க வச்சுருக்காங்களா, தோக்க வைக்க நிற்க வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இண்டோயிசத்துக்கு ஆதரவாக பேசாமல் எதையா சனாதனம் என்பது மிகப்பெரிய கடல் என்பது, இந்தியா என்பது, ஆப்பிரிக்கா என்பது அரசியல் பண்ண வந்தீங்களா, இல்லை படிப்பை வச்சு மோத வந்தீங்களா? எதுக்கு இந்துத்துவாக்குள்ளே வந்தீங்க? படித்தவனுக்கு எதுக்கு மதம்? என்ன நடக்க போகுது? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி? ஒன்றே ஒன்று எனக்கு தெளிவாக தெரியும், பிஜேபி தமிழ்நாட்டை நம்பி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே நம்மளை மதிக்க மாட்டானுங்க. எண்ணம் ஃபுல்லாக பசு மாடு சாணி இப்படியே தான் இருக்குமா? நீங்கள் மத தலைவரா இல்லை நாட்டின் தலைவரா? அந்த நீர் திட்டம் என்ன மாதிரியான திட்டம்? எல்லா ஆறுகளையும் ஒன்றிணைக்கிற அந்த நீர் திட்டம், இந்த ஸ்கெட்சை பார்த்து அப்படியே அசந்து போனோம். அதை 10 வருஷத்தில் ஒரு தடவையாவது பண்ணியிருப்பீங்களா? எல்லாம் அவங்கவுங்க பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க வாய் மூண்டு சரி ஓகே இருக்கிற. தேமுதிக ஒரு காலத்தில் 7 வச்சுருந்தப்பே தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். இப்போ வெறும் 3 தான் இருக்குது. இப்போ இவ்வளோ பேசுகிறீங்களே பிஜேபி, இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? டிமாண்ட் கண்டிப்பாக மிகப்பெரிய. பெட்ரோல் விலை ஏறியதற்கு காரணம் என்ன சொல்லுங்கள் இணையமைச்சரே அப்படின்னா, ஜெய்ஸ்ரீராம் சொல்லிட்டு போங்க. ஏங்க பெட்ரோல் விலை ஏறிச்சு? ஜெய்ஸ்ரீராம் 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 சனாதனம்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த சப்பக்கட்டு கட்டினீங்க. எது நடந்தாலும் நான் தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைகிறார் பிரபலர் ஜோதிடர் திரு ராம்ஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்னதான் இப்போ தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்க நடந்தாலும் ஜோசியமும் அவங்களுக்கு கை கொடுக்கணும், அப்படி தானே சார்? ஜோசியம் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது எந்தெந்த வேட்பாளர்கள் ஜோசியம் கட்டங்கள் சொல்லுது அவங்க வெற்றி பெறுவார்கள் இல்லை சில தோல்வி தழுவார்கள்னு ஜோசியம் யாராருக்கு சொல்லுது? பெரும்பாலும் இவங்கெல்லாம் யாரும் உண்மையான டேட் ஆஃப் பர்த் தர்றதில்லை. நான் என்னோடய இன்ட்யூஷன் நான் உள்ளுணர்வை வச்சு தான் சொல்கிறேன். உள்ளுணர்வை வச்சு சொல்லும் பொழுது நீங்கள் ஸ்டாலின் 35+3 வாங்குவார். 38 தொகுதியில் ஜெயிப்பார், நிச்சயம் ஜெயிப்பார். 35+3 35 உதயசூரியனே ஜெயிக்கும். +3ங்கிறது இப்போ நம்ம மதிமுக இந்த மாதிரிலாம் அந்த அஃபைலன்ஸில் இருப்போம். பட் ஆனால் நாங்கள் சின்னத்தை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான. அப்போ 35+3. ஆனால் அவங்க கூட்டணி தான் ஜெயிக்கும், நிச்சயம் ஜெயிக்கும். மீதி 2 சீட்டு தான் இருக்கும். அதில் ஒன்று அதிமுக, ஒன்று பிஜேபி. அது எந்தெந்த தொகுதியும் சொல்ல முடியுமா இல்லை யாரான்னு சொல்ல முடியுமா? அது நீங்கள் ஓரளவுக்கு தான் கெஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எப்படி வேணால் மாறலாம். போன தவிர 2021 தேர்தலில் ஊரே இபிஎஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் ஸ்டாலின் ஜெயிப்பார்னா 2021. அவர் பார்த்தா அவர் தான் ஜெயித்தார். அந்த மாதிரி இப்பயும் சொல்கிறேன், இவங்க 2 பேர் ஆளுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா. யார் வேணால் எடுத்துக்கோ. யாருக்குண்டா ராதிகா மேடம் கூட ஜெயிக்கலாம். இதில் எல்லாரோட சுய ஜாதகத்தையும் அலசனா தான் பண்ண முடியும். அதை அவங்க தர மாட்டாங்க. ஸோ அதனால் இன்ட்யூஷன் படி 35+3ங்கிறது எவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன். அதிமுகங்கிற இவ்வளோ பெரிய கட்சி ஒரே ஒரு எம்பி சீட்டு தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? இப்போ எத்தனை சீட் இருக்குது? அதிமுக எத்தனை எம்பி சீட் இருக்குது? ஓபிஎஸ் பையனோட ஒரு சீட் இருக்குது. வேறு என்ன சீட் இருக்குது? ஒன்றும் இல்லையே. என்று ஜெயலலிதா அவர்கள் பெயரை நாம் அடித்துவிட்டு அவர்கள் பெயரை நீக்கினோமோ அன்றே போய்விட்டது மகாலட்சுமி. ஒரு பெண் ஆட்சி செய்து பழகிய கழகம். எவ்வளோ தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலா சேருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்போ தான் அதிமுகங்கிற கட்சியே இருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், அது கட்சியே காணாப்படும். எவ்வளோ சொன்னோம், யாரும் கேட்கல. நீங்கள் தேனி தொகுதி எடுத்துக்கோங்க. தங்க தமிழ்ச்செல்வன் நீங்கள் சொல்லுவீங்க, அவர் ஜெயிக்கிறதுக்கு முழு வாய்ப்புகள் இருக்கே. இந்த பக்கம் இவர் இருக்கார், யார் நம்மளுடைய அமமுகவுடைய தலைவர் டிடிவி இருக்கார் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய கெட்ட பேர் வாங்கிட்டார் இபிஎஸ் என்றால், ஓபிஎஸ் அனுப்பிச்சது, சசிகலா மேடத்தை அனுப்பிச்சது, டிடிவி சார் அனுப்பிச்சது.
இது மூணுத்தையும் ஜாதிய ரீதியாக கருதி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். எங்கள் ஜாதி மேலே மட்டும் உனக்கு என்ன உலகாண்டு அப்படிங்கிற மாதிரி முக்குலத்தோருக்கு ஒரு பிரதிநிதி வேண்டும். ஆனால் அது யாராக இருக்க வேண்டும் என்றால் கருணாசன் நியாயமாக இவங்க பிடிச்சி வச்சுருந்துருக்கணும். கருணாஸ் வந்து பாட்டெல்லாம் பண்ணார் இவங்க ஜெயலலிதா பீரியடில். இப்போ கருணாசன் என்னடான்னா கமலஹாசனோட சேர்ந்து டிஎம்கேக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டார், ஸ்டார் பிரச்சாரம்னு. அதுதான் அந்த நாலேஜ், அந்த அரசியல், அந்த லீடர்ஷிப். நம்ம கூட இருந்தவனே அனுப்பி விட்டோம், நமக்கு எங்கே லீடர்ஷிப்பு? அப்போது நமக்கு அது என்ன ஆகிடுது, இதெல்லாம் சேர்ந்து 4-5 உடையுது. டிடிவி தனியாக உடையுது, இது தனியாக உடையுது, ஓபிஎஸ் தனியாக உடையுது. இப்போ அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது வெகு சொற்பம். இப்போது தமிழிசையெல்லாம் இங்கே நிற்கிறாங்களே, பிஜேபி சைட்லேருந்து தமிழிசை நிற்கிறாங்க, அண்ணாமலை நிற்கிறாங்க, பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் நிற்கிறாங்க. இவங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது யாருக்காக வெற்றி வாய்ப்பு இருக்குது சார்? இவங்க ஜாதகம் இவங்களோட தெரிஞ்சு தமிழிசை மேடம் ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா தமிழிசை மேடத்து மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. ஒரு காலத்தில் 2011 நம்ம மீம்ஸாக போட்டு சாவடித்தோம், அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் நிச்சயம் வந்து அவங்க தமிழிசை மேடத்தை தான் அவங்க ஜெயிப்பாங்க. இன்னொன்று, அவங்க தனிப்பட்ட முறையிலேயே மருத்துவர் மட்டுமல்ல, 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக பணிபுரிப்பவர். அவரோட கட்ஸ் எல்லாம் வேறு. ஸோ அதனால் அவர் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம். அண்ணாமலை போன்றவர்கள், ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. அண்ணாமலை போன்றவர்கள் வந்து இப்போ மோடி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறாரு. அவர் உருவாக்கி அதில் ஃபார்ம் ஆகி அதில் பெரிய விஸ்வரூபம் எடுத்து நீ என்னப்பா சாதிச்சேன்னு யாருமே கேட்கக்கூடாது. மோடி எப்படின்னாலே எஸ் சார், குட் மார்னிங் சார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களும் நம்மளும் வந்து அந்த பிம்பத்தை வளர்த்தலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த வார் ரூமு, இந்த ஒட்டு கேட்குறது, இந்த வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் இவர் பண்ணார். அதனால் என்ன ஆகிடுதுன்னா அது யாருக்கும் வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால் இவர் கோயம்புத்தூரில் நின்னதே வந்து இவர் ஜெயிக்க வைக்க நிற்க வச்சுருக்காங்களா, தோக்க வைக்க நிற்க வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை ஜோசி என்ன சொல்லுது சார் இதில்? ஆர்டமாக என்ன சொல்லுது அதில்? அண்ணாமலைலாம் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. தமிழிசை மேடம் ஜெயிப்பாங்க. அண்ணாமலை என்ன காரணத்துக்காக ஜெயிக்க மாட்டாங்க சொல்லுங்க சார்? ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா இவன் ஏதாவது ஒன்று சண்டை போட்டுகிட்டே இருக்கான், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, எதையாவது நீ யாரையாவது வம்புடுத்துட்டே இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர அவர் கொஞ்சம் பேச்சை குறைச்சிருந்துருக்கலாம். நிறைய பேசி ஹீ லாஸ்ட் ஹிஸ் இமேஜ். அதனால் இன்னொன்று, அவர் ஜாதகமே நான் தனிப்பட்ட முறையில் நிறைய சேனலில் நான் பார்த்துருக்கேன். அவர் கிட்டத்தட்ட என் வயதை ஒத்தவர், 1-2 வயது எங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மீம்ஸ் மெட்டீரியல் மாதிரி ஆகிட்டார். ராஜா எப்படி மீம்ஸ் மெட்டீரியல் ஆக்கினாங்களோ அந்த மாதிரி இவர் ஆக்கிட்டாங்க. இவர் பேசின எப்பெல்லாம் குரல் கொடுக்க வேண்டுமோ, சனாதனம் வந்து பிறப்பின் அடிப்படையில் வந்து ஏற்றத்தாழ்வு தருகிறதுனா, பிறப்பின் அடிப்படையில் சனாதன ஏற்றத்தாழ்வு தரலை. திருமங்கை ஆழ்வார், திருப்பகை ஆழ்வார், திருமடசி ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் எழுதுனது தான் 4000 திவ்ய பிரபந்தம். அதை படிக்கிற பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்றால் நாங்கள் எவ்வகையில் நாங்கள் வந்து தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான டெக்னிக்கல் பாயிண்ட்ஸை ஹிந்துவிசத்துக்கு ஆதரவாக பேசாமல், எதையா சனாதனம் என்பது மிகப்பெரிய கடல் என்பது, இந்தியா என்பது, ஆப்பிரிக்கா என்பது, இப்படி பதில் சொல்ல தெரியல. இல்லை இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தேன்னு சொன்னீங்களே சார், அந்த ஜாதகத்தில் வெற்றி வாய்ப்பு ஏதாவது இருக்கா இந்த அரசியல்? இல்லை, ஒரு 2-3 விஷயங்கள் வந்து ரொம்ப முகம் சொல்லிக்க வைத்த கேள்விகள்லாம். சனாதனம்னா என்ன அப்படின்னா அது அவருக்கு தெரிலன்னு சொல்கிறது ஒரு தலைவருக்குரிய பதிலா? அவர் வந்து அது சனாதனம் என்பது ஒரு காலத்தால் மாறாதது, இயற்கையால் அழியாதது, அம்மாம் சோப்பை போல நேர்மையானது, இதெல்லாம் எதுக்கு? என்ன சொல்ல வந்த? பிறப்பின் அடிப்படை ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? நான் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்துட்டேன், என் தங்கச்சி கூட தான் ஐஏஎஸ் படிச்சிருக்கா. இது பெரிய பிரமாதமாக என்ன? எல்லார் வீட்லேயும் ஒரு படிக்கிற பையன் இருப்பான், அவன் ஐஏஎஸ் படிப்பான், இல்லை ஐபிஎஸ் படிப்பான், ஐஎஃப்எஸ் படிப்பான். உடனே உதயநிதியை கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறது. அரசியல் பண்ண வந்தீங்களா, இல்லை படிப்பை வச்சு மோத வந்தீங்களா? படிப்பை வச்சு மோத வர்றதா இருந்தால் படிப்பை வச்சு பேசணும். எதுக்கு இந்துத்துவாக்குள்ளே வந்தீங்க? படித்தவன் எதுக்கு மதத்தை ஃபாலோ பண்ணணும்? படித்தவனுக்கு எதுக்கு மதம்? சார் இப்போ அண்ணாமலையோட ஜாதகத்தை பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கட்டங்களில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு 2024 இருக்கா, இல்லை 2026 அப்புறம் தான் வெற்றி வாய்ப்பு இருக்கா? அவருக்குன்னா 2031 தாண்டி போயிடுச்சு. அவர் ஒன்றும் பர்சன்டேஜே ஒன்றும் ரீச் பண்ணல. அவர் சொல்லிக்கிறார், தமிழ்நாட்டினுடைய நாங்கள் தான் வந்து 3வது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 3வது பெரிய கட்சி சீமான் அண்ணா கட்சி. 6.7 7.8 இருக்குது. புள்ளி விவரங்கள் படி பேசணும். நம்மளாம் 4 5 அங்கே கிடக்கிறோம்.
இன்னும் இப்போ இந்த நேரத்தில் வேறு தேர்தல் பிரச்சாரம் இப்போ இதை வேறு பிரமாணத்தை வேறு இது பண்ணி விட்டானுங்க. நீ என்ன நடக்க போகுது, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஒன்றே ஒன்று எனக்கு தெளிவாக தெரியும், பிஜேபி தமிழ்நாட்டை நம்பி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே நம்மளை மதிக்க மாட்டானுங்க. ஏன்னா நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் இங்கே செர்ரா போடா போய் வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் அம்மாங்க எங்கள் வீட்டில் பெரியார் படம் இருக்கும், முருகன் படம் இருக்கும். அப்புறம் பெரியார் படத்துக்கு தீபாரதனை எடுத்துன்னு இருப்பாங்க எங்கள் அம்மா. தெரியும், அக்ரஹாரத்து பொண்ணு. நான் கேட்பேன், ஏம்மா அவர் பெரியாருமா, அவருக்கு போய் தீபாரதனை எடுக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு என்னப்பா செத்து போனால் எல்லோரும் சாமி தானப்பா அப்படிம்பாங்க. அப்படி தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் கடவுளாக பார்த்து எல்லாம் செய்யும் தொழிலே தெய்வம், என்னை பெற்ற அம்மா, என்னை பெற்ற ஆத்தா, என்னை பெற்ற ஐயா, என் தம்பி இருந்தால் போதும், மாமன் இருந்தால் மலை ஏறலாம், தம்பி இருந்தால் படையக்கஞ்சான், ஒவ்வொரு பேர் வச்சுருக்கான். இவன் வாழ்க்கையை ரசிக்கிறவன். மோடி என்னென்ன பண்ணார் சொல்லுங்கள்? அவர் வந்து பசுமாட்டுக்கெல்லாம் வந்து அதனுடைய நலத்திட்டத்துக்கு நிதி ஒதுக்கினார். பசுமாட்டு சாணியிலேருந்து எப்படி எரிவாயு எடுக்கிறதுன்னு நிதி ஒதுக்கினார். சரி, பகவத்கீதையெல்லாம் எப்படி படிக்கணும்னு எடுத்தார். அப்புறம் சமஸ்கிருத மொழிக்கு நிறையா நிதி ஒதுக்கினார். அப்புறம் வேறு எதுக்கு நிதி ஒதுக்கினார்? எண்ணம் ஃபுல்லாக பசு மாடு சாணி இப்படியே தான் இருக்குமா, வேறு எதுவும் பண்ண மாட்டீங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கங்கையை கிளீனிங் பண்ணோம், ராமருக்கு கோயில் கட்டினோம். நீங்கள் மத தலைவரா இல்லை நாட்டின் தலைவரா? நான் எல்லாரையும் தான் கேட்குறேன், பிஜேபியில் இருக்க எல்லாரையும் கேட்குறேன். அந்த நீர் திட்டம் என்ன மாதிரியான திட்டம்? எல்லா ஆறுகளையும் ஒன்றிணைக்கிற அந்த நீர் திட்டம், ஒரே ஆறு, இந்த ஆறு அந்த ஆறுக்குள்ளே போய் கலக்கும். அந்த ஸ்கெட்சை பார்த்து அப்படியே அசந்து போனேன். அதை 10 வருஷத்தில் ஒரு தடவையாவது பண்ணியிருப்பீங்களா? ஜெய் ஸ்ரீராம் வசூல் பண்ணுறதுக்கே நமக்கு சரியாக போச்சு. இல்லைனா ஈடியை விட்டு நம்ம தேர்தலை சம்மனை வாங்கிறதுக்கே இதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இப்போது இந்த திமுகவில் நிறைய அமைச்சர்கள் மீது இடி ரைடு அந்த கேஸ் எல்லாம் இருக்குல்ல சார், இப்போது எலெக்ஷன் முன்னாடியே யாருக்காவது ஜாதகம் படி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கைதாக வாய்ப்பு இருக்கா? ஜாதகத்தின் படிலாம் இனிமேல் கைதெல்லாம் நடக்கவே நடக்காது சார். இந்த எலெக்ஷன் முன்னாடி இதுக்கப்புறம் ஒரு ஈடி வந்தால் ஈடிக்காரனே மோடிக்கிட்ட சொல்லிடுவார், நானா அதிகாரி, உண்மையிலே படிச்சுட்டு ஐஏஎஸ் படிச்சுட்டு பாஸ் பண்ணியிருக்கேன், நீ கோத்து விடுறத பார்த்தா என்ன காரியத்தை இப்படி போயிடுவாங்க போல இருக்கு, அதெல்லாம் முடியாது, நான் இருக்கிறது தான் சொல்லுவேன்னு சொல்ல போகிறாங்க. ஒரு அளவுக்கு தான் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து ஏவி விட முடியும். இல்லை, அதான் யாரும் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இடி கேஸ்லாம் போயிட்டுருக்கு, அதனால் இப்போ ஆர்எஸ்எம்மில் 2G கேஸ்லாம் இருக்குன்றாங்க. இந்த எலெக்ஷன் முன்னாடி அவரை யாராவது ஒருத்தர் ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. இப்போ எல்லாம் அவங்கவுங்க பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க வாய் மூண்டு சரி ஓகே இருக்கிற இமேஜை காப்பாற்றிக்கிட்டாயப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. தட் இஸ் த மெயின் திங். இப்போ எதையாவது தொட போய் நம்ம முதல்வர் என்ன பண்ணார், நம்ம ஊரில் வந்து ஈடிக்கு ரெய்டு பண்ணவனை அவனை பிடிச்சி கைது பண்ணி அவன் லஞ்சம் வாங்கினான்னு ப்ரூவ் பண்ணி அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அன்னிலேருந்து தமிழ்நாடு பக்கமே வர்றதில்லை. இவங்கள நம்ம டெஸ்டிங் பண்ண போனால் நம்மளை இவங்க டெஸ்டிங் பண்ணி விடுறாங்களா அப்படின்னு. ஆனால் இது ஒரு மாதிரியான ஊருங்க. இந்த ஊரில் வளர்ந்த வித்து இப்படி தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷனில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க? 15% ஓட்டு வாங்குவாங்க. 15 தாண்டும். 15 தாண்டினா 20க்கு மேலே இல்லை 20க்குள்ளே? 15 to 20 அவ்வளோதான் இருப்பாங்க. பாயில் அது எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோதான், எல்லாம் கம்முன்னு போக வேண்டியதான் அவங்க பின்னாடி. இவ்வளோ பர்சன்டேஜ் யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? தேமுதிக ஒரு காலத்தில் 7 வச்சுருந்தப்போ தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். இப்போ வெறும் 3 தான் இருக்குது. சொல்லுங்கள், யார்கிட்ட என்ன பர்சன்டேஜ் இருக்குது? இப்போ இவ்வளோ பேசுகிறீங்களே பிஜேபி, இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 2.8 or 3.1 சம்திங், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் நாங்கள் தான். இப்போ சீமானோட கட்டம் எப்படி சார் இருக்குது? ஜாதகப்படி சீமான் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிடுவார். 2026 அவர் தான் முதலமைச்சர். கட்டத்தின்படி அவர் தான் முதலமைச்சர். ஆனால் அதற்கான தொடர்ந்த பணிகளில் பழைய படி ஈடுபட வேண்டும் அவர். அவர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2026 எப்படி இருக்குது? இவருக்கு வந்து டேர்ன் இது, அவ்வளோதான். லக்குங்கிறது எல்லாருக்குமே ஒரு வீல் மாதிரி. இப்போ இது இவருக்கு வந்து டேர்ன். மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டணி இல்லாத ஒரு கட்சி ஒன்று உருவாகுதே, கூட்டணி இல்லாமல் ஒருத்தன் பண்ணுறானே அப்படிங்கிறத பார்த்து லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நானே அவரோட ரசிகன். இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி 400 இடங்களில் கண்டிப்பாக வெல்லணும் அப்படின்ற பேர் தான் போட்டுருக்காங்க. கருத்து கணிப்புகளும் அது சார்ந்தா வந்திருக்கு. அபோவ் 380 அது மேலே தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ 400 இடங்கள் கன்ஃபார்ம் கருத்து கணிப்பில் வந்துட்டுருக்கு. ஸோ ஜாதகத்தின்படி பிஜேபி எத்தனை சீட்டுகளை வெல்லும்? அதிகபட்சம் 300ங்க. ஆனால் ஆட்சி அமைப்பு அவங்க தான். கண்டிப்பாக ஆட்சி அமைக்க போகிறது அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு எதிராக இங்கே வந்து கட்டமைப்பு சரியாக இல்லை.
மம்தா பானர்ஜியை நீங்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக நிறுத்தியிருந்தால் நீங்கள் பேசலாம். நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவ்வளோ ஹீ இஸ் நாட் தட் மச் ஃபெமிலியர். இவங்க பேர் வங்கத்து சிங்கம், மல்லிகார்ஜுன கார்கே பேர் என்ன? இவங்க இப்போ எல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, யார் பிரதமர் வேட்பாளருங்கிறத இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க. மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா டயலமோவில் தான் நினைப்பாங்க. முன்னாடி ஒரு ஃபேஸை யாருன்னே தெரியாமல் நான் எப்படா ஓட்டு போடுறது. என்றைக்குமே மக்களில் ஒன்று புரிஞ்சுங்க, எல்லா மக்களோட நோக்கமும் ஒன்று தான். என் ஓட்டு வின்னிங் ஓட்டாக இருக்கணும், என் ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. இப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்க. அது தப்பான கட்சியாகவே இருந்தாலுமே அது ஜெயிக்கிற கட்சி மேலே தான் என் ஓட்டு போடுவேன், தோக்கிற கட்சிக்கு நான் வாய்ப்பே தரமாட்டேன். அப்படிங்கிறது இந்த ஹியூமன் மென்டாலிட்டி. இதை இவங்க உடச்சி இவங்க சரி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இந்த தடவையாவது இந்த மக்கள் யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே டைம் இல்லை ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதுக்கு. நேற்று நான் பார்த்து அதிர்ந்து போனேன். எல்முருகனை பார்த்து கேட்குறாங்க, பெட்ரோல் விலை ஏன் ஏறுகிறது, பெட்ரோல் விலை ஏறியதற்கு காரணம் என்ன சொல்லுங்கள் இணையமைச்சரே அப்படின்னா, ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு போங்க, ஏங்க பெட்ரோல் விலை ஏறிச்சு, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ராமர் வந்து தான் பெட்ரோலை குறைக்க போகிறாரா, இல்லை ராமர் வந்து தான் பெட்ரோல் விலையை ஏற்ற போகிறாரா? இப்போ என்ன பண்ண போகிறார் ராமர்? இந்த நேரத்துக்கு இதை ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவான், இதற்கு இது பதில் இல்லையே அப்படின்னு. அந்த மாதிரி பெட்ரோல் விலை ஏன்பா ஏறுதுன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது. எனக்கு என்ன ஆகுதுன்னா, இதை கேட்கும் போதெல்லாம் கடுப்பாகுது. யாராவது ஜெய் ஸ்ரீராம் சொல்லும்போது உங்களுக்கு வேறு வேலையே இல்லையடா அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, என்ன சாதனை செஞ்சார்? பிஜேபிக்காரங்க வந்து எங்கிட்ட ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் என்ன தொடர்ந்து வலைதளங்களில் வந்து நக்கல் நையாண்டிலாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நான் சொன்னேன், சரி சார், என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரே ஒரு திட்டம் அது பேர் என்ன, திட்டம். தாலிக்கு தங்கம் திட்டம் அது பேர், தொட்டில் குழந்தை திட்டம், உழவர் சந்தை திட்டம், சமத்துவபுரம் திட்டம், மினி பஸ் திட்டம், அம்மா உணவகம் திட்டம். இந்த மாதிரி ஒரு திட்டம் சொல்லுங்கள். நாங்கள் ரயில்வேல எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். அது அந்த டிபார்ட்மெண்ட் டீம் லீடரு கஷ்டப்பட்டு உயிரை விட்டு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரெயினை வடிவமைச்சிருக்கான். எவன் என்ன பண்ணாலும் ஓடி போய் உட்காந்துக்கிறது, இது நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஆமாம், ட்ரெயின் கண்டுபிடிக்க நீ தான் சொல்லி கொடுத்த, ராக்கெட்டு பறக்கிறதுக்கு நீ தான் சொல்லி கொடுத்த, எல்லாமே நீ தான் சொல்லி கொடுத்த. சரி, திட்டம் ஏதாவது திட்டம்? ஆமாம், இல்லை திட்டம் எதுவும் இல்லை. ஜிஎஸ்டின்னு போட்டு அவ்வளோ பணம் போச்சு. சனாதனம்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து அந்த சப்பக்கட்டு கட்டினீங்க. மூணாவது விஷயம் இதுன்னு சொல்லிவிட்டு இன்கம் டேக்ஸு அது இடி பிடி எல்லாரையும் விட்டு சாவடிச்சிங்க. என்னப்பா நல்லது பண்ணீங்க? அந்த மெட்ரோ ரயில் சாலைகள் 2 வழிச்சாலைகள் 4 வழிச்சாலையாக அதை அந்த டீம் லீடர் பண்ணியிருக்கார். வேறு உன்னுடைய வளர்ச்சிக்கான திட்டம் சொல்லு. மின்னணு பரிவர்த்தனை நீ இல்லைனாலும் இது உலகத்துக்குள்ளே வந்திருக்கும். இப்போது எங்கள் வீட்டு பின்னாடி இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இங்கே ஒரு எல்இடி டிவி இருக்குது. இந்த எல்இடி டிவி இப்போ மோடியோட ஐடியாப்பா. இந்த எல்இடி டிவி எங்கேருந்து வந்துச்சு? ஜப்பான்காரன் கண்டுபிடிக்கிறான். இது சொல்லும்போது தான் இந்த வார்த்தை சரி சொல்லக்கூடாது. ஜப்பான்காரன் என்னென்ன கண்டுபிடிக்கிறான், நீ என்னென்ன கண்டுபிடிக்கிறான் பாரு. அந்த மாதிரி தான் ஜப்பான்காரன் அதாவது ஒரு எல்இடி டிவி கண்டுபிடிச்சி வைக்கிறான், மார்க்கெட்டில் வருது. இது எப்படிங்க நல்லா இருக்குது, இது எப்படிங்க ஆப்ரேட் பண்ணணும்னு கேட்குறேன். நான் ஒரு சாதாரண கொட்டாம்பட்டியை அந்த எல்இடி டிவி வாங்கணுன்னா வீட்டில் போய் மாட்டிக்கிறேன். எனக்கு யாரும் எதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இந்த உலகம், இந்த உலக சந்தை, நான் ஒரு ஆடு பார்க்குறேன் யூடியூப்பில் 10 ஆடு அதே மாதிரியே வருது. எப்படியாவது என்னை வாங்க வச்சிருது, அதை நான் வாங்கி வீட்டில் மாட்டிக்கிறேன். யாரும் என்னை கையை பிடிச்சி வாழைப்பழத்தை உரித்து சாப்பிடு ராஜா அப்படின்லாம் யாரும் எனக்கு கொடுக்கல. எது நடந்தாலும் நான் தான். சீப்பே நான் தான் கண்டுபிடிச்சேன், நீ தான் கண்டுபிடிச்சேன். சரி, அப்புறம் வேறு என்ன கண்டுபிடிச்சேன்? டிஜிட்டல் பணம் நான் தான் கண்டுபிடிச்சேன். அதுவும் நீ தான் கண்டுபிடிச்ச. சரி, நிலா எங்கே இருக்குது, அதுவும் நீ தான் கண்டுபிடிச்சா? என்ன நக்கல் பண்ணுறீங்களா? நாங்கள் யார் தெரியுமா? சந்திராயன் கொண்டாந்து லேண்ட் பண்ணிங்க. ஓகே, சூப்பர், நல்ல விஷயம். அது அந்த விஞ்ஞானிகளுடைய வெற்றி, அந்த விஞ்ஞானிகளுடைய உழைப்பு. அவன் வருஷம் சாதனை பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் எப்போ சாதனை பண்ணலை, அவனுக்கு யாரும் சொல்லித்தர வேணாம். அவங்க டீம் லீடர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லி தருவார். இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறது, யார் எந்த எக்ஸலன்சி பண்ணாலும்
அந்த எக்ஸலன்சி பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இந்த எக்ஸலன்சி என்னோடது அப்படிங்கிறது. இப்போ காங்கிரஸ் எத்தனை தொகுதியில் வெல்லும் சார்? காங்கிரஸ் எத்தனை தொகுதியில் வெல்லும்னா மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5லேருந்து 6. தமிழ்நாட்டில் 5லேருந்து 6. தேசிய அளவில்? தேசிய அளவில் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் ஈக்குவல் டஃப் கொடுக்கும். நான் தான் சொல்லிட்டேனே 300 மோடிக்குன்னா மிச்சம் இந்தியா கட்சிக்கு தானே. அதெல்லாம் அந்த பெருமையெல்லாம் காங்கிரஸுக்கு தானே போய் சேரப்போகுது. அதானே முன்னின்று நடத்தும் கட்சி. ஜாதக ரீதியாக வெற்றி வாய்ப்புகளை கணித்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.